டெக்கரேஷன் ஒர்க் முடிஞ்ச உடனே ஸ்டேஜ் நீட்டா க்ளீன் பண்ணிரு. இந்த வேலையெல்லாம் நீ பாத்து. சரி சக்தி. அக்கா 7 மணிக்கெல்லாம் ஃபங்க்ஷன் ஆரம்பிச்சிருவாங்க. அதுக்குள்ள நம்ம எல்லாத்தையும் ரெடி பண்ணி கொடுக்கணும். இல்லனா ருத்ராமா நம்மள திட்டுவாங்க. சரி சக்தி, நாங்க பாத்துக்கிறோம். பாத்தியா, அவளுக்கு 3 பேருமே இந்த வீட்டு வேலைக்காரிங்க தான். மத்த 2 பேரும் எப்படி புடவை கட்டியிருக்காங்க, ஆனா இவ மட்டும் எவ்வளவு ரிச்சா புடவை கட்டியிருக்கான்னு பாத்தியா? இத அனிதா பார்த்து டென்ஷன் ஆவால ஆக மாட்டாளா? நீயே சொல்லு. உங்க வீட்டு வேலைக்காரி ரிச்சா புடவை கட்டியிருக்கிறத பார்த்தா எங்களாலே தாங்கிக்க முடியல. அப்புறம் அனிதாவால் எப்படி சகிச்சுக்க முடியும்? கண்டிப்பா டென்ஷன் ஆகதான் செய்வா. அதனால அவ கட்டியிருக்கிற புடவைய நாசம் பண்ணணும்னு சொல்றேன். அதுக்கு தான் பக்காவா பிளான் பண்ணிட்டோமே ஆண்டி. அவளை கூப்பிடுங்க, வச்சு செஞ்சிடலாம். ஏய் சக்தி, அம்மா மேல வா. இதோ வரமா. சொல்லுங்கம்மா. அனிதாவோட ஃப்ரெண்ட்ஸுங்கெல்லாம் வீட்டுக்கு வந்து எவ்வளவு நேரம் ஆச்சு? அவங்களுக்கு என்ன வேணும்னு கேட்டு உபசரிக்காம கீழே நின்று அரட்டை அடிச்சிட்டு இருக்க. இவங்க வந்தத நான் பார்க்கலம்மா. இவங்களுக்குலாம் என்ன வேணும்னு கேட்டுட்டு போய் நான் உடனே எடுத்துட்டு வந்து கொடுத்துடுறேன். உன் மனசுல நம்ம ஒரு வேலைக்காரங்கிற எண்ணம் இருந்தா தானே ஃபங்க்ஷனுக்கு யார் வராங்கன்னு பாப்ப. இப்படி பலன்னு புடவைய கட்டிக்கிட்டு உன்னை யார் பார்த்து ரசிக்கிறாங்கன்னு நினைச்சிட்டு இருக்க. நீதான் கீழே பல்ல காட்டிட்டு இருக்கியே, இவங்க வந்ததெல்லாம் எப்படி கவனிப்ப? போ, இவங்களுக்கு எல்லாம் என்ன வேணும்னு கேட்டு போய் எடுத்துட்டு வா. சரிங்கம்மா. அம்மா, உங்களுக்கு என்ன வேணும் சொல்லுங்க, நான் உடனே போய் எடுத்துட்டு வரேன். எனக்கு ஒரு ரோஸ் மொஜிட்டோ. சரி. உங்களுக்கு ஒரு வெர்ஜின் மொஜிட்டோ. உங்களுக்குமா? எனக்கு ஒரு ஆரஞ்சு மொஜிட்டோ. எனக்கு ஒரு ப்ளூபெர்ரி மொஜிட்டோ. சரி, நான் போய் எடுத்துட்டு வரேன். சீக்கிரம் வா. அண்ணே, சொல்லுமா. ஒரு ரோஸ் மொஜிட்டோ, ஒரு வெர்ஜின் மொஜிட்டோ, ஒரு ஆரஞ்சு மொஜிட்டோ, அப்புறம் ஒரு ப்ளூபெர்ரி மொஜிட்டோ. சரிம்மா. அங்க நிக்கிறா, நீ போ. சரிங்க, வாங்கடி.
ஏய் சக்தி, உனக்கு கண்ணு எங்கடி இருக்கு? முன்னாடி இருக்கா பின்னாடி இருக்கா? நீ பாட்டுக்கு பராக் பார்த்துட்டு வந்துட்டு மொத்த ஜூஸை கீழே கொட்டி நாசம் பண்ணிட்டல. முன்னாடி என்ன இருக்குன்னு உன் கண்ணுக்கு தெரியலையா? இல்லம்மா, நான் கவனமா தான் பார்த்து எடுத்துட்டு வந்தேன். இங்க கீழே என்ன பார்த்துக்கிட்டே இருக்க? அதான் கொட்டி தொலைச்சிட்டல. சீக்கிரமா எல்லாத்தையும் க்ளீன் பண்ணு. இதோ துடைக்கிறேம்மா. ஏய், வேகமா எங்க போற? மாப் எடுத்துட்டு வர போறேம்மா. ஓ, மாப் எடுத்துட்டு வந்துதான் துடைப்பியோ? வேற எதுலயும் துடைக்க மாட்டியோ? அதான் புடவை கட்டியிருக்கல்ல, அதுல தொட. என்னடி பாத்துக்கிட்டே இருக்க? புடவையில எப்படி துடைக்கிறதுனா? நீ போய் மாப் எடுத்துட்டு வரதுக்குள்ள அந்த பக்கம் யாராச்சும் வந்து நீ கொட்டின ஜூஸ்ல கால் வச்சு வலிக்கு விழுந்துட்டா என்ன பண்றது? சிவா பிறந்த நாள் அதுவுமா, அப்படி எதுவும் அசம்பாவிதம் நடந்துடக்கூடாதுன்னு தான் இப்பவே கையோட உன் புடவையில சுத்தம் பண்ணுன்னு சொல்றேன். துடைக்கிறேம்மா. இந்தாம்மா, என்னம்மா இது? உனக்கு புடவை வாங்கிட்டு வந்திருக்கேன். அம்மா, இப்ப எதுக்கு எனக்கு இந்த புடவை? ஏன், என் பொண்ணு கட்டிக்கதான், வேற எதுக்கு வாங்குவாங்க? ஃபங்க்ஷனுக்கு வர்றவங்க எல்லாம் பளிச்சுன்னு நல்ல ட்ரெஸ் போட்டுட்டு வருவாங்க. நீ மட்டும் இதே ட்ரெஸ்ல இருப்பியா? என்ன பாத்துக்கிட்டே இருக்க? தொட. இந்த புடவையை கட்டிட்டு போய் தானே நீ சிவா முன்னாடி நின்ன. அவ இத பார்த்துட்டு சூப்பரா இருக்குன்னு வேற சொன்னா. அதனாலதான் இந்த புடவையை அழுக்காக்கி அசிங்கமாக்கினேன். என்னம்மா சர்வன்ட்? புது சாரி கட்டியிருந்தோம், இப்ப அதாலேயே தரைய துடைக்கிறோம். சாரி ஸ்பாயில் ஆகுதுன்னு ஃபீலிங்ஸா? இருக்காதா பின்ன? ஃபீல் இருக்கதா செய்யும், கண்ணீர் கொட்டதா செய்யும். அதையும் சேர்த்து அந்த புடவையில தான் துடைக்கணும், வேற வழி இல்ல. சுத்தமா தொடச்சு முடிச்சிட்டம்மா. இனிமேலாவது உன் தகுதிக்கு ஏத்த மாதிரி ஆசைப்படு. உன் தகுதிக்கு மீறி ஆசைப்பட்டா இப்படிதான் நடக்கும். குடுமா, நான் எடுத்துக்கிறேன். சக்தி, மேல வா. சரிங்கம்மா.
என்னாச்சு சக்தி? ஏன் புடவையெல்லாம் ஈரமா இருக்கு? அது ஒண்ணும் இல்லம்மா. என்ன ஒண்ணும் இல்ல, முந்தானைய காட்டு. என்ன சக்தி இது? முந்தான சேலையெல்லாம் இவ்ளோ சொத சொதன்னு அழுக்கா இருக்கு. தெரியாம கொட்டிக்கிட்ட சரி, முந்தான சேலையெல்லாம் ஏன் இவ்ளோ அழுக்கா இருக்கு? ஜூஸ் கொட்டிருச்சுங்கம்மா, அதான் சேலையால தொடச்சேன். முந்தான சேலையால தொடச்சியா? உனக்கு என்னாச்சு சக்தி? மாப் போட்டு துடைக்க வேண்டியதானே? இல்ல, ஐயோ, என்ன பொண்ணு நீ? கூல் ட்ரிங்க்ஸ் குடுக்கற வேலையெல்லாம் நீ எதுக்கு பண்ணிட்டு இருக்க? அதெல்லாம் பண்ணதான் ஆள் அரேஞ்ச் பண்ணிருக்குல்ல. நீ ரொம்ப தான் உன்னை சிரமப்படுத்திக்கிற. இரு வரேன். இந்தா, என்ன பாத்துட்டே இருக்க? இந்த புடவையை போய் கட்டிட்டு வா. அம்மா எனக்கு வேண்டாம்மா. இப்போ நான் கட்டி இருக்கிற புடவையே எனக்கு போதும். சிவாவோட பர்த்டே ஃபங்க்ஷன் அதுவுமா? நீ இந்த புடவையில இருக்க போறியா? ஃபங்க்ஷனுக்கு வரவங்க எல்லாம் டிப் டாப்பான ட்ரெஸ்ல வருவாங்க. நீ மட்டும் இப்படி அழுக்கு புடவையில இருக்க போறியா? ஒரு நல்ல விஷயம் நடக்கிறப்போ அதுல நீயும் பளிச்சுன்னு இருக்கணும்ல. அதுக்கு தான் இதை கொடுத்தேன். நீ வேண்டாம் சொல்லக்கூடாது. இந்தா. என்ன யோசிக்கிற? இது நான் கட்டின புடவை இல்ல, புதுசுதான். வாங்கிக்கோ. ஐயோ அம்மா, என்னம்மா இப்படியெல்லாம் சொல்றீங்க? நான் உங்க காலில் கிடக்குற செருப்புங்கம்மா. என்ன நீங்க? சக்தி, என்ன பேச்சு இது? அப்படியெல்லாம் சொல்லக்கூடாது. இல்லம்மா, நீங்க இப்படி சொன்னதும் நான் பதறி போயிட்டேன். நான் உங்ககிட்ட பழசு புதுசெல்லாம் பாப்பனாமா? நீங்க எனக்கு எது கொடுத்தாலும் அது பொக்கிஷம்தான். அப்புறம் ஏன் வாங்கிக்க மாட்டேங்கிற? வாங்கிக்க. இதெல்லாம் விலை அதிகமான புடவைங்கம்மா. இத நீங்க கட்டினாதான் மதிப்பா இருக்கும். இப்படி புடவையெல்லாம் கட்டுறதுக்கு நான் தகுதி இல்லாதவம்மா. நான் அதனாலதான் வேண்டான்னு சொல்றேன். இந்த மாதிரி புடவையெல்லாம் கட்டுறதுக்கு உனக்கு தகுதி இல்லைன்னு யார் சொன்னது? இதெல்லாம் யாருமா சொல்லணும்? என் தகுதி தராதாரம் என்னன்னு எனக்கு தெரியுமா? அப்படி நீயா நினைச்சுக்குவியா? நீ என் குடும்பத்துக்காக பண்ண தியாகத்துக்கு என் சொத்து மொத்தத்தையும் உனக்கு கொடுத்தாலும் அது ஈடாகாது. அது எல்லாம் விட மதிப்பானவ நீ. அத புரிஞ்சுக்க. அம்மா, என்னம்மா நீங்க என்ன போய் இப்படி? இத பாரு சக்தி, நான் ஏதோ இந்த புடவையை உனக்கு கொடுக்கணுங்கிறதுக்காக இதையெல்லாம் சொல்றேன்னு நினைச்சுக்காத. நான் உண்மையை தான் சொல்றேன். இத கட்டிக்கிட்டு வா. ரொம்ப நன்றிங்கம்மா. இந்த புடவையை கட்டிட்டு வந்து நீ என்கிட்ட காட்டணும். ஓகே? சரி. ஏய் கமலா, இன்னைக்கு சிவாவுக்கு பிறந்த நாள். ஆனா உனக்கு சாவு நாள். இன்னைக்கு நீ எங்கிட்ட இருந்து தப்பிக்கவே முடியாத. ஃபங்க்ஷன் முடியறதுக்குள்ள
இதே வீட்டுல உன்னை பணமாக்கி காட்டுறேன். மம்மி ஃபங்க்ஷனை ஸ்டார்ட் பண்ணிடலாமா? ஷியோர், ஸ்டார்ட் பண்ணலாம். நீ ஹாய், குட் ஈவினிங் எவ்ரிவன். தேங்க் யூ ஆல் ஃபார் கமிங் திஸ் ஃபங்க்ஷன். இந்த வருஷத்துல எங்க வீட்ல எவ்வளவோ ஃபங்க்ஷன் நடந்திருக்கு. ஆனா அது எல்லாத்தையும் விட இந்த ஃபங்க்ஷன் எனக்கும் என் ஃபேமிலி மெம்பர்ஸ் எல்லாருக்குமே ரொம்ப ஸ்பெஷலான ஒண்ணு. ஏன்னு தெரியுமா? உங்களுக்கு என்ன தெரியும்? கேக்கல. அதேதான், எங்க வீட்டு தங்க மகனுக்கு இன்னைக்கு பர்த்டே. அதனாலதான் இந்த ஃபங்க்ஷன் எங்க ஃபேமிலிக்கு ரொம்ப ரொம்ப ஸ்பெஷல்னு சொன்னேன். சிவாவை செம்மையா இம்ப்ரெஸ் பண்ற. ஆரம்பத்திலே டாப் கியர்ல போயிட்டு இருக்கியே, போ போ, இதானே வேணும். இந்த ஃபங்க்ஷனுக்கு வந்திருக்கிற எல்லாரோட விஷஸும் பிளெஸிங்ஸும் எங்க சிவாவுக்கு நிறைய கிடைக்கட்டும். உங்களோட பிளெஸிங்ஸ் தான் அவனோட ஸ்ட்ரென்த்தே. உன்னை இந்த வீட்டோட வாரிசாக்கி தினம் தினம் அப்பா உன்னை பார்த்து பூரிச்சு போய்கிட்டு இருக்கேன். உன் சந்தோஷத்தையும் என் சந்தோஷத்தையும் உண்மைங்கிற பாம வச்சு தகர்த்துறதுக்கு கமலான்னு ஒண்ணு இந்த வீட்டுக்குள்ள வந்துருச்சு. அவ கதையை இன்னைக்கு முடிச்சிருவேன். அதுக்கப்புறம் எப்பவும் போல நீ சந்தோஷமா இருக்கலாம். அப்பா உனக்கு எந்த பாதிப்பும் வரவிட மாட்டேன். Are you ready, Shiva? Yeah, I'm always ready, Annie. அப்ப ப்ரோகிராம ஸ்டார்ட் பண்ணிடலாமா? 5 4 3 2 1. யே! இப்படி வா. பத்தவை. Happy birthday to you. Happy birthday to you. Happy birthday to Shiva. Happy birthday to you. Happy birthday, Shivana. அன்னிக்கும் அண்ணனுக்கும் ஊட்டி விடு சிவா. என்னங்க, எங்க வாயை தூக்கிட்டு முன்னாடி வரீங்க? கொஞ்சம் சும்மா இருங்க. ஏன் அண்ணி, அண்ணனை ஏன் தடுக்கிறீங்க? பெத்த அம்மா அப்பா உங்களுக்கு தானே அவன் முதல்ல ஊட்டி விடணும். இவன் முதல்ல எங்களுக்கு ஊட்டுறது இருக்கட்டும். நியாயமா பார்த்தா உனக்கு அப்புறமா அனிதாவுக்கு தான் ஊட்டி விடணும். நம்ம யாரோட உதவியும் இல்லாம இந்த ஃபங்க்ஷன் ஏற்பாட்டை எல்லாத்தையுமே அவ ஒருத்தியா ஓடி ஆடி பண்ணிருக்கா. சிவாவோட ஃபங்க்ஷனை இந்த மாதிரி கிராண்டா பண்ண போறோம்.
அவனோட பர்த்டே கேக்க இப்படி புதுசா வாங்க போறோம் அப்படி இப்படின்னு சிவாவுக்காக ஒவ்வொன்னையும் பார்த்து பார்த்து இவ பண்ணிருக்கா. சிவானா நம்ம அனிதாவுக்கு அவ்வளவு உயிர். அதனாலதான் கேக்க அனிதாவுக்கு முதல்ல ஊட்டுன்னு சொன்னேன். ஓ சிவா, ஊட்டி விடு. என்ன மாறி ஃபோன் பண்றான்?